புதுப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வேமநேரி ஐனாரப்பன் சுவாமி பாத்தீங்கன்னா 800 வருஷம் பழமையானவர். சுவாமி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகானவர். நம்ம மூலவர் உள்ள இருப்பாரு. உற்சவர் தான் குதிரையில வருவாரு. உற்சவரை நீங்க எங்க நின்னு பார்த்தாலும் அழகா தெரிவாரு. அவருடைய பார்வை நேரா பார்த்தாலும் நேரா தெரியும், சைடா பார்த்தா சைடா தெரியும். சுவாமி ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். 800 வருஷம் பழமை வாய்ந்தவர். சுவாமிக்கு பாத்தீங்கன்னா இந்த புகழ ரொம்ப விசேஷம். ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாரியம்மன் கோயில்ல மாதிரி எல்லா கோவிலையும் எடுக்கிற மாதிரி நம்ம மாவிளக்கு தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாவிளக்கு கோலையா மாறினது ஒரு பெரிய அதிசயம். நம்மளுடைய ஆலமான் கோவில் இருக்கு பாத்தீங்களா, அம்பாள் ஒண்ணு இருக்கும் அங்க. அந்த அம்பாளுக்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப மாவிளக்கு எடுத்துட்டு போறப்போ நிறைய எடுத்துட்டு போறத பார்த்து அம்பாள் ஆசைப்பட்டு கேட்டா. அந்த கேட்டதுனால அம்பாள் தெய்வமா மாறிட்டா. அதனால அம்பாளுடைய ஞாபகார்த்தமா தான் மறைவா இதுக்குள்ளார துள்ளுமாவு இருக்கும். எல்லா கூடையிலுமே உள்ளார துள்ளுமாவு வச்சு அதுக்கப்புறம் தான் விளக்கு வச்சிருப்பாங்க. இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா இந்த பழம் சுத்தி வரதுக்காடி பழுத்து போயிடும். அம்பாள் எவ்வளவு உக்குரமானவா இருந்தாலும் அம்பாள் நல்லதா பண்ணி கொடுப்பாள். அதே போல நம்ம ஐனாரப்ப சுவாமி ரொம்ப விசேஷமானவர். நம்ம உற்சவர் பாத்தீங்கன்னா ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாரு. யாருக்கு என்ன வரம் கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. இந்த போல எடுக்கிறது பாத்தீங்கன்னா 2 நாள் விரதம் இருக்கணும். பச்சை பட்னின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டுல இருந்து கிளம்புற அன்னைக்கு நேத்தும் இன்னைக்கும் 2 நாளைக்கு பச்சை பட்னி விரதம். அந்த விரதம் இருந்து இந்த போல எடுத்தாங்கன்னா நம்ம கேட்கறது கட்டாயம் சுவாமி தருவார். சுவாமி ஆயந்தூர்ல இருந்து இங்க புறப்பட்டு வந்தவர். ஆயந்தூர் சின்ன குளம், அங்கிருந்துதான் சுவாமி இங்க வந்தார். இங்க 800 வருஷம் ஆகுது. சுவாமி 7 ஊர் சுத்தி வரப்போ எந்த இடத்துலயும் இறக்கி வைக்க மாட்டாங்க. அந்தந்த ஊருக்காரங்க வாங்கிப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல மட்டும் சுவாமிய உட்கார வச்சிருப்பாங்க. அது எந்த இடம்னா சுவாமி மொத உட்கார்ந்த இடம் பாத்தீங்கன்னா வேமநேரி. அது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மரம் கட்டி ஏரிக்குள்ள நடுமத்தியில மட்டும்தான் சுவாமியை கீழே இறக்கி வைப்பாங்க. இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற எந்த இடத்துலயும் சுவாமி இறங்க மாட்டார். 2 நாள் 3 நாள் சரி வெளியே சுத்திக்கிட்டே இருப்பாரு. இந்த 3 நாளைக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா விளக்கெடு மெரமனை பெரிய மெரமனைன்னு சொல்லுவாங்க, பெரும்பூசை இன்னைக்கு. அதே போல நாளைக்கு பாத்தீங்கன்னா நடுப்பூசை சொல்லுவாங்க. அதே போல காப்பூசை சனிக்கிழமை. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாட்டி ரொம்ப விசேஷம். ஏன்னா பிரதோஷமும் இந்த போல எடுக்கிற மெரமணி 2 ஒன்னா வந்திருக்கு. இன்னைக்கு பிரதோஷம். நம்ம சிவகோத்திரம், அதனால நம்ம சுவாமி பாத்தீங்கன்னா சிவகோத்திரத்தை அன்னைக்கு ரொம்ப விசேஷமா அன்னைக்கு நம்ம போல எடுக்கிறதுனால ரொம்ப விசேஷம். நல்லது நடக்கும். எல்லாத்துக்குமே லோகம் ரொம்ப சேமமா செழிப்பா இருக்கும். அதே போல காப்பூசை பாத்தீங்கன்னா வைகாசி 2ஆம் தேதி. வைகாசி 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா வீரகாரனுக்கு பூஜை. இன்னைக்கு ஐனாரப்பனுக்கு பூஜை, அன்னைக்கு வீரகாரனுக்கு பூஜை. மஞ்ச மெரமன்னு சொல்லுவாங்க. அத மஞ்ச மெரமன் அன்னைக்கு சுவாமிக்கு காப்பூசை கொடுத்து சுவாமி வந்ததும் உள்ள பூட்டிடுவாங்க. பூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வீரகாரனுக்கு தனியா காப்பூசை தருவாங்க. எல்லா மக்களும் வாங்க, எல்லாத்துக்கும் எல்லாமும் நடக்கும். எல்லாரும் நல்லா சேமமா இருப்பீங்க. சதாஸ்தோ.